டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எந்த காரியத்திலையும் எந்த இதுலையும் நம்ம முன்னேற முடியாது. 3 டிசிப்ளின், 3 ஒழுக்கங்கள். 1 பிசிக்கல் டிசிப்ளின், 2வது மாரல் டிசிப்ளின், 3வது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். உடம்பை எப்படி வச்சுக்கணும், உன் உடம்புக்கு நீ என்ன சாப்பிடணும், உன் உடம்புல உனக்கு என்ன நோய் இருக்கு உனக்கு தெரியும், அதை நீ கரெக்ட் பண்ணிக்கோ. 2வது மாரல் டியூட்டிஸ், உன்னை பெத்த அப்பா அம்மாக்கு நீ என்ன செய்யணும், உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன செய்யணும், உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன செய்யணும், உன் சொசைட்டிக்கு நீ என்ன செய்யணும், உன்னுடைய நாட்டுக்கு நீ என்ன செய்யணும். ஜாஸ்தியாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம கரெக்டா செய். 3வது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். நீ ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், இல்ல கிறிஸ்டியனா இருக்கலாம், எந்த மதத்துல பிறந்தியோ அதுல எந்த சடங்குகள் இருக்கோ என்ன இருக்கோ அதை கரெக்டா செய். தானா சந்தோஷம் வரும், தானா சக்தி வரும். ஈகோவை கிரஷ் பண்றதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஈகோவை கிரஷ் பண்ணவன் தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஆண்டவனுங்கிறது இங்கே நமக்குள்ளதான் இருக்கு. இந்த நான் இப்படி நான் அப்படி இவ்வளவு பணம் பொண்டாட்டி பந்தம் சொந்தம் அது இது அப்படி செய்யணும் ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு அந்த நிம்மதியே இருக்க முடியாதுங்க. When ambition ends, then only peace begins. ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போதான் நிம்மதி தானா மேலே வரும். ஜீசஸ் ஆகட்டும், அல்லா ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், அம்மன் ஆகட்டும், எல்லாருமே பவர்ஃபுல் தான். எங்க அவங்க பவர்ஃபுல் ஆகுறாங்க சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேல வைக்கிறீங்கிறதுல தான். கிரியேஷன், when there is a creation there should be a creator. படைப்பு இருந்தா படைப்பாளி இருந்துதான் ஆகணும். Without a creator there is no creation. எஸ், ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும், நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். ஆண்டவனுடைய படைப்பில் எப்படி சொன்னா இந்த உலகமே எல்லாம் ஜியாகிரபிக்கல், எல்லாம் ஆண்டவனுடைய ஒரு கால்குலேஷன். பூமி, சமுத்திரம், மேகங்கள், மலைகள், இதெல்லாம் கரெக்டாக அது உலகம் நடக்கிறதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மனுஷன்